சில ஒன்றைத் தொடு உன்னைப் பற்றிச் சொல்கிறேன் கேள் குழந்தாய். 12 ராசிகளில் உன் ராசி எது? அதைப் பற்றிச் சொல்லுகிறேன் கேள். மேசம். வீரத்தின் நாயகன் செவ்வாய் பகவானை அதிபதியாகக் கொண்ட மேசராசி என்பர்களே, இயற்கையில் யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திரத் தன்மையும் வைராக்கியமும் மிக்கவர்கள். எதையும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் செய்து முடிப்பவர்கள். தாய்மேல் அதிக பாசமும் உடையவர்கள். மேசராசிக்காரர்கள் மாநிறம், அதாவது வெள்ளை நிறம் உடையவர்களாகவும் ஓரளவு மொத்தமானவர்களாகவும் காணப்படுவார்கள். மேசராசிக்காரர்கள் வெற்றி பெறுவது ஒன்றையே லட்சியமாக கொண்டவர்கள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பவர்கள். கொஞ்சம் பிடிவாத குணமுடையவர்கள். மூக்கிற்கு மேல் கோபம்தான் வரும் உங்களுக்கு, என்றாலும் அதை எளிதில் கையாளுவீர்கள். தைரியசாலிகள் மட்டுமல்ல, தைரியசாலிகளும் மேசராசி என்பவர்கள்தான். அடுத்தது ரிஷபத்தை தொட்டிருந்தால், ரிஷபராசிக்கு காதல் கிரகம் சுக்கிரனை ராசியதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் அழகான தோட்டத்தை கொண்டவர்கள், அமைதியானவர்கள், அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள், ஆடை அணிகலன் அணிவதில் அதிகம் பிரியம் உள்ளவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள். இவர்களின் நட்பு வட்டம் பெரிதாக இருக்கும். இவர்கள் வாழ்க்கை ஏற்றம் இறக்கமாக இருக்கும். எடுக்கும் முயற்சியில் பின்வாங்க மாட்டார்கள். மேசராசிக்காரர்கள் தான் தனது அம்மா அப்பா தனது குடும்பம் என்று வாழ்பவர்கள். ரிஷபராசிக்காரர்கள் அப்படி அல்ல, அனைவரிடமும் பழகுபவர்கள். மிதுனம். அடுத்தது மிதுனத்தை தொட்டிருந்தால், இது வசிரஜி தெய்வீகம் சேனல். மிதுனத்தை தொட்டிருந்தால், அறிவின் நாயகன் புதனை அதிபதியாக கொண்டவர்களே இந்த ராசிக்காரர்கள். அதிக அளவு மூளை பலம் உள்ளவர்கள். உடல் பலத்தை காட்டிலும் உங்களுக்கு மூளை பலமே உறுதுணை புரியும். நீங்கள் புத்திசாலிகள். உங்களின் மூளை மின்னல் வேகத்தில் செயல்படும் மிதுனராசி என்பவர்களே. அடுத்தவர்களுக்கு யோசனை சொல்லும் நீங்கள் உங்களை பற்றி ஒரு நிமிடம் கூட சிந்திப்பதில்லை. இரட்டை புத்தி உடையவர்களும் அதிக புத்திசாலித்தனத்தை மிகச்சிறந்த நிர்வாகம் தன்மையும் உடையவர்கள். ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவர்கள். அடுத்தது கடகராசியை தொட்டிருந்தால், சப்ரேட் பட்டின இது வரைக்கும் வீடியோக்களை சப்ரேட் கிளிக் பண்ணி பக்கத்தில் விலைக்கில் ஓல் பண்ணி கிளிக் பண்ணி திறந்து பாருங்கள். பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலம் தெய்வீகம் சம்பந்தம், ஆன்மீகம் சம்பந்தமாக, குலதெய்வ வழிபாடுகள் சம்பந்தமாக, பரிகாரம், ஏதாவது தடைகள், திருமணம் பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள், தொழில் கிடைக்காதவர்கள் எல்லாம் எழுதி கொமான் மூலம் எழுதி கேட்கலாம், வாக்கு கேட்கலாம். எழுதி கேளுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். அடுத்ததாக கடகத்தை தொட்டிருந்தால் என்ன மாதிரி என்று பார்க்கலாம். ஆட்சி நாயகனாக கொண்டவர்களே கடகராசி என்பவர்களே, பேச்சையை ஆயுதமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர்கள். வாழ்வில் மிக வேகமாக முன்னேற்றம் வேண்டும் என்ற ஆவலில் மின்னல் வேகத்தில் செயல்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதற்காக கலங்கவே மாட்டீர்கள். வைராக்கிய மனம் பெற்ற நீங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். பணபலம் பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களை சுற்றி ஒரு படைபலம் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் அன்பு வைத்தவர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டால் அவர்களை நண்டு பிடிப்பது போல் பிடித்து பழிவாங்கக்கூட தயங்க மாட்டீர்கள். அவர்களை இழக்கக்கூடாது என்பதற்காகவே அவர்களை படாது பாடாக படுத்தக்கூடிய கடகராசி என்பவர்களே. அடுத்ததாக சிம்மம். சூரியனை ஆட்சி நாயகனாக கொண்ட சிம்மராசி என்பவர்களே. கடகராசிக்கு தொட்டிருந்தால், கடகராசி கண்களாலேயே கவரக்கூடியவர்கள், நிமிர்ந்து நடக்கக்கூடிய நடையுடையவர்கள், கொஞ்சம் பொது நிறமானவர்களும் கொஞ்சம் உடல் கட்டு உடையவர்களாகவும் இருப்பார்கள். சிம்மம் கூடுதலாக இடைப்பட்ட, அதாவது மெல்லிசா இல்லாட்டி ஓரளவுக்கு இதாக இருந்தாலும் கொஞ்சம் உயரமாகவும் கைகளை வீசி வேகமாக நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சிலர் கொஞ்சம் வயது ஏற ஏற பருமன் வைக்கலாம், குண்டாகலாம்.
மற்றபடி சூரியனை ஆட்சி நாயனாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, அதிகாரத்தை உபயோகித்து காரியம் சாதிப்பதை விட அன்பை உபயோகித்தால் அதிகம் சாதித்து காட்டுவீர்கள். கொடுத்துதவும் தன்மை கொண்ட நீங்கள் கோபப்படுவீர்கள். வெளி வட்டாரத்தில் வியக்கும் விதத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் வீட்டிற்குள் உங்களுக்கு போராட்டம்தான். நிர்வாகத் திறமையினால் எண்ணற்ற நெஞ்சங்களின் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். சிம்மராசி என்பவர்களே, வீட்டில் சிக்கல்களை சந்திக்கக்கூடியவர்கள். சிம்மம் சிங்கம் தனித்து நின்றாலும் சிம்மம் சிம்மமே, சிங்கம் சிங்கமே. வாழ்க்கையில் தனித்து நின்றாலும் போராடக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சூரியன் என்பவர் தலைவன், அவரை போல நடந்து கொள்பவர் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். என்ன வந்தாலும் சமாளித்து விடலாம் என்று களத்தில் இறங்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். கன்னிராசி, புதனை ராசி நாயகனாக கொண்ட நீங்கள், அதாவது சிம்மராசிக்காரர்கள் துவண்டு விட மாட்டார்கள். துன்பத்தை கண்டு வெகு விரைவில் துவள மாட்டார்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுவார்கள். கொஞ்சம் துவண்டாலும் திரும்பி எழுந்து நின்றுவார்கள். இவ்வளவுதான் இது வந்தாலும். சரி, கன்னிராசியை பார்க்கலாம். கன்னிராசியை தொற்றிருந்தால் புதனை ராசி நாயகனாக கொண்ட நீங்கள் புதுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசுவதில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இனிமையாக பேசக்கூடியவர்களாகவும் சிறு சந்தேக குணமுடையவராலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள். வாழ்க்கை ரகசியங்களை மனதிலேயே வைத்துக் கொள்பவர்கள். பெண்கள் போல் நனினம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அது ஆண்களாக இருந்தான பெண்களாக இருந்தான கன்னிராசியில் பிறந்தவர்கள் பெண்களை போல் நளினத்தன்மை உடையவர்களாகவும் கொஞ்சம் கூச்சத்துவம் உடையவர்களாகவும். திருமணம் முடிக்கும் போது கவனமாக இருப்பது அவசியம். இந்த கன்னிராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கும் போது வடிவாக பொருத்தம் பார்த்து முடிக்க வேண்டும். உங்களுக்கு ஆத்ம பலத்தை விட அறிவு பலம் அதிகம். பார்த்த மாத்திரத்தை உங்களை புரிந்து கொள்வது என்பது அரிது. நீங்கள் அனைவரிடமும் அன்பும் காட்டுவீர்கள். கொஞ்சம் எல்லாருக்கும் உதவக்கூடியவர்கள், முன் சென்று உதவக்கூடியவர்கள் கன்னிராசி என்பவர்கள். அடுத்தது துலாம். துலாம் தொட்டிருந்தால் 12 ராசியில துலா ராசியை துலாத்தை தொட்டிருந்தால் நீங்கள் துலா ராசியாக இருந்தால் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள். சுக்கிரனை ஆட்சி நாயனாக கொண்ட நீங்கள் மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். கோபம் இவர்கள் உடன்பிறப்பு கொஞ்சம் குறைத்து கொண்டால் உங்களைப் போல நல்லவர்கள் யாரும் இல்லை. கைராசிக்காரர்கள் நீங்கள் என்பதால் உங்களை எல்லாருக்கும் கூப்பிடுவீர்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் வசீகர பார்வை, கவர்ச்சியான முகத்தோட்டம் பெற்றவர் இவர்கள். சமூகத்தில் தனி அந்தஸ்து பெற்று விளங்குபவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். சுகபோகங்கள் அனுபவிப்பவர்கள். அனைத்து கலைகளிலும் அனைத்து வேலைகளும் தெரிந்து வைத்திருக்கணும் என்றும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள். சிறு வயதில் பெரிதாக கதைக்காவற்றிலும் போக போக கதைக்கக்கூடியவர்களும் சிறு ஏற்ற இறக்கம் பார்க்காமல் எல்லாருடனும் சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல் அந்தஸ்தும் பார்க்காமல் எல்லாருடனும் சகஜமாகவும் எல்லாருடனும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி பழகக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். விருச்சிகம், துணிச்சல்காரன். செவ்வாயை ராசிநாதனாக கொண்டு நீங்கள் விறுவிறுப்பாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றிகளை குவிக்கும் கூர்மையான புத்தியும் குணத்தில் இமயமாக விளங்குவார்கள். விருந்தினர்களை உபசரிப்பதில் இணையற்றவர்களாகவும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். எந்த செயலையும் ஆர்வத்தோடு கற்பனை வளர்த்தாலும் காரியங்களை எளிதில் முடிக்கும் திறமை கொண்டவர்கள் நீங்கள். தவறு செய்தவர்கள் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். தேள் போல் கொட்டக்கூடிய குணமும் இவர்களுக்கு இருக்கின்றது. பழிவாங்கும் குணமும் இருக்கின்றது. தனுசு ராசி, குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் தெய்வ பக்தியோடு தேச பக்தியும் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். குருவை ராசிநாதனாக கொண்டவர்கள். வீரமும் விவேகமும் கொண்டவர்கள்.
வெளியில் சுதந்திர பறவைகளாக திரியும் இவர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியின்மை ஏற்படும். கவரிமான் பரம்பரை என்றுதான் உங்களை சொல்ல வேண்டும். இந்த தனுசு ராசி என்பர்கள் கவரிமான் பரம்பரை என்றுதான் உங்களை சொல்ல வேண்டும். மகரம், சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் புன்னகை சிந்தும் முகத்தோடும் போற்றும் இனிமை குணத்தோடும் காட்சியளிக்கும் நீங்கள் வைராக்கிய மனம் கொண்டவர்கள். பொறுமைசாலிகளாக விளங்கும் நீங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் ஏற்பட பிறகு தான் சாதனை பெற முடியும். தொழில் அமைக்கும் போதும் ஜாதக பலம் அறிந்து செயல்பட்டால் தான் சாதகம் பெற முடியும். தாழ்வு மனப்பான்மையை அகற்றினால் வாழ்வு உயர்நிலை அடைய முடியும். மகர ராசி என்பர்களே, ஏற்கனவே தனுசு ராசிக்கு பார்த்தோம். தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியின்மையுடன் இருப்பார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவதே வேலையாக இருக்கும் தனுசு ராசிக்கு. மகரத்துக்கு சனி பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் என்பதால் நீங்க புன்னகை சிந்தும் முகத்தோடும் புன்னகை மன்னனாக காட்சியாகிறார்கள். போற்றும் இனிமை குணத்தோடும் காட்சியளிக்கும் மகராசி என்பவர்கள் நீங்கள் வைராக்கிய மனம் கொண்டவர்கள். பொறுமைசாலியாக விளங்கும் நீங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் ஏற்பட பிறகுதான் சாதனை பெற முடியும். வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்றால் நீங்கள் பல சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டும். தாழ்வு மனப்பாமை அகற்றினால் வாழ்வில் உயர்நிலை அடைய முடியும். நீங்கள் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள். குழந்தை மனம் கொண்டவர்கள் மகர ராசி என்பர்கள். அனைவரையும் நம்பக்கூடிய நீங்கள் மகர ராசி என்பர்கள். கும்பம், சனியின் ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் சமுதாயத்தில் ஒரு தனி முத்திரை பதிப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்ற பட்டத்தை பெற்று வாழ்வீர்கள். கும்பராசி என்பர்களே, தவறு எங்கு நடந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நீங்காத மனக்குறை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் நல்ல நிலையில இருந்தாலும் உங்களுக்கு வேலையே செய்யாத நிலையில் இருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு பணமோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு உணவோ உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு மனக்குறை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஏதாவது ஒரு பிரிவு உங்களின் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு நண்பர்கள் அதிகம் கிடைப்பார்கள். சிலருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் சேர்க்கையாலேயே பிரச்சனைகள், நண்பர்களை பிடிக்காம கூட ஒரு காலகட்டத்தில் இருந்து ஆகிவிடும். சரி, மீனம், குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். தானம் செய்வதில் ஆர்வம் கொண்ட நீங்கள் நிதானம் பெற்றிருந்தால் பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவீர்கள். மனதிற்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது மீனராசி என்பவர்களே. எந்த நிலையிலும் எல்லோரையும் மதிப்பீர்கள். அன்பு காட்டக்கூடியவர்கள், எல்லோருக்கும் உதவக்கூடியவர்கள், எல்லோராலும் ஏமாற்றப்படக்கூடியவர்களும் மீனராசி என்பவர்களே. எவ்வளவு பெரிய பதவி என்றாலும் தானே தேடி வரும். அதுதான் உங்களின் தனித்தன்மை. நீங்கள் யாரிடமும் கேட்க மாட்டீர்கள், அதுவே தேடி வரும் உங்களுக்கு. நீங்கள் யாருடன் வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதுதான் மீனராசியின் மீனராசி அனைவரிடமும் நேசமாகவும் அன்பாகவும் அதே நேரம் ஏமாளியாகவும் ஏமாற்றப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் மீனராசி அன்பர்கள். மீனராசி என்பர்கள் தனது குழந்தைகள் மற்றும் தனது உறவுகளின் மேல் பெற்றோர்கள் இது அன்பு காட்டக்கூடியவர்களும் அதிக அன்புடையவர்களாகவும் அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாகவும் காணப்படுவார்கள்.